தேமுதிகவை பத்தியோ எங்க அந்நியரை பத்தியோ விமர்சனம் பண்றதை அப்படி நிப்பாட்டிங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு திராணி உள்ளவங்களா இருந்தா எங்களுக்கெல்லாம் ஆத்திரம் வருது. எங்க கேப்டனுக்கு என்ன வீரமும் தன்னம்பிக்கை இருந்தோ அதை எங்க தொண்டருக்கும் கடைகோடி தொண்டனுக்கும் உண்டு. நீங்க தேமுதிக கட்சியையோ அல்லது எங்கள் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களையோ தரக்குறைவாக விமர்சனம் பண்றதை இதோட நிப்பாட்டிக்கிங்க. வர 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி உங்க எல்லாருக்கும் தளபதி சொல்ற மாதிரி நீ உண்மையான ஆம்பளையா இருந்தீங்கன்னா நீ தவறா கமெண்ட் போடுற, நீ உன் அட்ரஸை போடு, அப்படி இல்லை உன் கான்டாக்ட் நம்பரை போடு. நீ கமெண்ட்டை மட்டும் போட்டுட்டு உன் ஐடியை பிளாக் பண்ற, யூடியூப்லயும் பிளாக் பண்ற, ஃபேஸ்புக்லயும் பிளாக் பண்ற. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தால் உன் நம்பரை மட்டும், கான்டாக்ட் நம்பரை மட்டும் போடா. எங்க இளைஞர் படை உங்களுக்கு மாலை மரியாதை நீ உண்மையான ஜனநாயகத்துல ஜனநாயக உரிமையோட நீ பேசியிருக்கேன்னு சொல்றோம். இப்ப அரசியல் நாயகனாக வலம் வந்து கொண்டிருப்பவர் எங்க அண்ணன் ஸ்டாலின் தான். அவர் தலைமையில இந்த கூட்டணி, தேமுதிக கூட்டணி சட்டசபைக்கு போவது உறுதி. எங்க அந்நியர் அங்க போய் உட்காந்து ஜனநாயக கடமை சிறப்பா செய்வாங்க. பேட் கமெண்ட் போறவங்களுக்கு எல்லாருக்கும் மே 4ஆம் தேதியோட அவ்வளவுதான். எங்க தளபதி சொன்னது போலவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் இலவசமும் தருவாரு, பாதுகாப்பும் தருவாரு. மொத்தத்தையும் தளபதி நாட்டுக்காகவே கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.